குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என தளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/10/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தக்ஷணாயன காலம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 10:34 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 11:15 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:17 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 9:40 வரை பத்திரை, பின்பு இரவு 10:34 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமர்தாதி யோகம் இன்று காலை 11:15 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:15 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று காலை 11:15 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட இழுபறிகள் விலக்கம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள், கட்டிட வேலைகளை கவனிக்க நல்ல நாள், சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:03 முதல் 8:47 வரை மேஷ லக்னம். இரவு 8:48 முதல் 10:49 வரை ரிஷப லக்னம். இரவு 10:50 முதல் காலை 1:01 வரை மிதுன லக்னம். 1:02 முதல் காலை 3:09 வரை கடக லக்னம். 3:10 முதல் 5:11 வரை சிம்ம லக்னம். 5:12 முதல் காலை 7:15 வரை கன்னி லக்னம். 7:16 முதல் 9:21 வரை துலாம் லக்னம். 9:22 முதல் 11:32 வரை விருச்சக லக்னம். காலை 11:33 முதல் மதியம் 1:39 வரை தனுசு லக்னம். 1:40 முதல் பிற்பகல் 3:34 வரை மகர லக்னம். 3:35 முதல் மாலை 5:17 வரை கும்ப லக்னம். 5:18 முதல் மாலை 6:58 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை, மாதத்தினுடைய முதல் நாள், அக்டோபர் மாதம், ஆங்கில மாத பிறப்பு 1ஆம் நாள். செவ்வாய்க்கிழமைக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நாள் சிறப்பு. அக்னிக்குண்டானவர் சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தவர். சிவபெருமானே அக்னி ஸ்வரூபம்.
அவருடைய நெற்றியில் இருந்து வந்ததால் முருகப்பெருமானும் அக்னி ரூபனே. ஆக இந்த 1ஆம் தேதி என்பது சூரிய பகவானுக்குண்டான எண். எண் 1 என்பது சூரிய பகவானை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அந்த ராசிக்காரர்கள். அதிகாலை பொழுதே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லது. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. அதிகாலை பொழுது 4 முதல் 5 மணிக்குள்ளாகவும் ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 12 ராசிக்காரர்களும் உச்சரிக்கலாம். அப்படி செய்யும் பொழுது வீரியம், தைரியம், மனோதிடம் அனைத்தும் ஏற்படும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தால் வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இந்த நாள் எல்லா நலன்கள் வளங்கள் பெற முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதுவே உங்களுக்கு பல சிறப்புகளை தரும். ராசிக்கான சுப ஹோரைகளையும் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது மென்மேலும் பன்மடங்கு லாபம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. பிற்பகல் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலன்களும் வளங்களும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆங்கில மாத பிறப்பு முதல் நாள். இந்நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதத்தினுடைய 15ஆம் நாள். ராசியினுடைய கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சார். இந்த நாளுக்கான பலன்களை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் பிறரிடத்தில் வெளிப்படையாக பேச முற்படுவீர்கள். மனதை உங்களுக்கு அரித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நிதானம் தேவை. வேலை தொடர்பாக திறமைகள் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான நேரம். சிறிய வேலையாக இருந்தாலும் அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். நுட்பங்களை ஆராய்ந்து செயல்படுவதால் பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். அனுபவங்கள் உண்டாகும். இதனால் வெளியிடங்களுக்கு செல்பவர்கள், வேலை தொடர்பாக பிறரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் பிறரோடு அனுசரித்து பேசினால் நல்லது. வேலைகள் கைகூடி வரும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள், வேலை தொடர்பாக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு வரக்கூடிய பதில்கள் சற்று நிதானமாகத்தான் வரும். அதுவரையில் பொறுமை காப்பது நல்லது. தொழிலில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை யாரிடத்திலும் அதிகம் பகிராதீர்கள். உங்கள் மனதிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்தின் மூலம் சில உதவிகள் கிடைக்கும்.
பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கடந்த கால சில பிரச்சனைகள் மனதை விட்டு அகலும். ஒரு சில நேரம் சுறுசுறுப்பாகவும் ஒரு சில நேரம் மந்தத்தன்மையுடனே காணப்படுவீர்கள். எந்த காரியத்தை எப்படி செய்வது என்கிற புரிதல் சில நேரம் காணப்படாது. குழப்பவாதியாகவும் இருப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான எண்ணங்கள் மனதில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு: ஸ்ரீ லட்சுமி கணபதியை வழிபடுங்கள். கேத்து பகவானோடு சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். ஆக ஸ்ரீ லட்சுமி கணபதி வழிபாடு செய்வதால் ஒரு சில உதவிகள் உங்களை நாடி வரும். எதிர்பார்த்த வேலைகள் சாதாரணமாக இருந்தாலும் நிறைவாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன்கள் கிடைக்கும். திடீர் பயணங்களினால் மாற்றங்கள் உண்டாகும். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சில பொறுப்புகளை உணர்ந்து முதலீடு செய்யுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். எதிலும் பொறுமை தேவை. நிதானமாக பேசுங்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் கனிவாக இருப்பது நல்லது. வேலைகள் நடக்கும் வரையில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். நிதானம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ரிஷபராசி அன்பர்களை, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல புரிதல் ஏற்படும். கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பொறுப்புகளாக இருந்தாலும் அதனை தலைமையில் ஏற்று முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியத்திற்கு தகுந்த நல்ல உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிடங்களில் சாப்பிடுவதால் சில உடல் உபாதைகள் வரலாம். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனமாக இருங்கள். அலட்சிய போக்கு வேண்டாம். எதை செய்ய நினைக்கிறீர்கள் என்பது புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். தாய் வழியிலும் சரி, தந்தை வழியிலும் வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது உங்கள் துணைவர் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு உபாதைகளை ஏற்படுத்திவிடும். யாரிடத்திலும் எந்த விதமான விஷயங்களுக்காக கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. தனித்தன்மையாக விளங்க முற்படுங்கள். ஆக்ரோஷ குணங்கள் கூடாது. குரோதம் யாரிடத்திலும் வேண்டாம். கோபப்படுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான் என்பார்கள். ஆக தன் கோபம் தனக்கே சத்ரு. எதிரி வேறு யாரும் அல்ல. அவர்களுடைய கோபமே அவர்களுக்கு எதிரியாக அமைந்துவிடும்.
கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் உங்களுக்கான வேலைகளில் மட்டும் கவனிப்பது நல்லது. மாணவர்களுக்கு சில நேரம் வெளியிடங்களில் செல்பவர்களுக்கு படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு துறையில் ஜொலிப்பதற்கு, அந்த விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான சில வாய்ப்புகள் கிட்டும். எழுத்து துறைகளில் இருப்பவர்கள், பேச்சு துறைகளில் செயல்படுபவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள் மிகுந்த தைரியத்தை கொடுக்கும். மற்றவர்களுக்கு நல் வாழ்வியல் முறைகளை காட்டும். எடுத்த காரியத்தை உடனுக்குடன் முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். வீரம், தைரியம் அதிகரிக்கும். அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் இந்த நாள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, செய்யக்கூடிய தொழிலில் பண வரவு இருக்கும். நிதர்சனமான சில உண்மைகளை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் வேறு, நடப்பது வேறு என்பது போலத்தான் இருக்கும். வீடு, மனை, வண்டி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வீடு கட்டுவதற்கான கடன் தொடர்பான சில பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே வரும். பிள்ளைகளுடைய கல்விக்காக முயற்சி செய்பவர்கள், கடன் தொடர்பாக வெளிநாடுகளுக்கு அனுப்ப நினைப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சொற்ப நிலையிலாவது, அதாவது குறைந்த அளவாவது பணம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில், சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிப்பது நல்லதை ஏற்படுத்தும். ஆடை ஆபரணங்கள், வீடு, மனை சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சிவபெருமானுடைய வழிபாடு, சூரிய பகவானையும் வணங்குங்கள். உத்தியோகத்தில் நல் வாய்ப்புகள் கிட்டும். அலுவலக வேலைகள் சீராக நடக்கும். உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவின் மூலம் மென்மேலும் பல வளர்ச்சிகளை பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய காமாட்சி அன்னையை வழிபாடு செய்யலாம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி தேவியையும், காசி விசாலாட்சி அன்னையையும், அபிராமி தேவியை வழிபடுவதால் சகல மேன்மையான நிலைகளுக்கு நீங்கள் செல்வீர்கள். உங்கள் வாழ்க்கை கோபுரமாக உயர்ந்து கொண்டே இருக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மென்மேலும் சிறப்பாக இருப்பீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். பொருள் வரவு நிறைந்த நாள். வேலையில் நல்ல பயன் உண்டாக்கும். எதிர்பட்ட வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் ஆங்கில மாத பிறப்பு. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். 4ஆம் வீடு அதிபதியான புதன் பகவானே உங்களுக்கு கன்னியில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 9ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 12வது வீட்டில் விரய பாவகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன்களை பார்க்கும்போது எடுத்த வேலைகளை திறமையாக முடிக்க முற்படுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது அவசியம். மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். சில நேரம் குழப்பங்கள் ஆகும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய செயல்பாடுகளை சுற்றி அவர்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்கிறார்கள், எதை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை பக்குவமாக உணர்ந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். நண்பர்களிடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைக்கலாம். எதிர்பட்ட நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீடு மற்றும் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலம், தொழில் நிறுவனங்களை மாற்றலாமா என்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான பலவீனம் என்ன, பலம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகளை மிக துரிதமாக சுறுசுறுப்பாக செய்து காட்டுவீர்கள். நன்மைகள் விளையும் நாள். மிதுன ராசி அன்பர்களை, பெருமாளுடைய வழிபாடு செய்வதால் வியாபாரத்தில் நல்ல லாபமும் க்ஷேமங்களும் சுபிக்ஷங்களும் கிடைக்கும். பிறருடைய வார்த்தைகளுக்கு பணிந்து செல்வதே நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்காதீர்கள். பயனற்ற விவாதங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பதே நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் பொறுப்புகளை ஏற்று நடத்துவீர்கள். அந்த புதிய பொறுப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். உங்களை பற்றிய நல்ல நம்பிக்கை எல்லோரிடத்திலும் உண்டு. நல்ல பேச்சுக்களை பெறுவீர்கள். சாதகமான நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அது வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரேஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரேஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். சிலருடைய கருத்துக்கள் நல்ல ஒரு உயர்வை தரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய பெரிய விஷயங்களை செய்தாக வேண்டும் என்கிற திட்டங்கள் பலமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் இயந்திரம் தொடர்பான விஷயங்களில் சில நேரம் செலவுகள் அதிகமாகலாம். ராகு பகவான் என்பவர் சாயா கிரகம், நிழல் காரகம். ஆகவே எதையும் நீங்கள் மாயையோடு செய்யாதீர்கள். முழுமையாக உணர்ந்து செய்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்கள். எதையும் முன்கூட்டியே செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்கும். நம்பி பாடுபடுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி
அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள், கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி அக்டோபர் மாதம் 1ஆம் நாள், ஆங்கில மாத பிறப்பு. இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்வதால் மன நிம்மதி கிடைக்கும். ராசிக்கு 2வது வீட்டில் குடும்பம், வாக்கு, தனம், அடிப்படை கல்வி சார்ந்த பாவகத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். கடகராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாக முடிக்க முற்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி காணப்படும். ஆனந்தமாக உங்களுடைய சுய வேலைகளை கவனித்துக் கொள்வீர்கள். வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வந்து சேரும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி, பலம் உங்களிடம் உண்டு. மேம்போக்கான நிலைகள் மாறி ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மைகளை ஆராய்ந்து பேசுவீர்கள். பிறருடைய மனம் புண்படும்படியாக செய்ய மாட்டீர்கள். உங்களோடு ஒத்துழைக்கக்கூடிய நபர்களின் தேவைகள் நிறைவேறும். தாய் வழியில் சில பண வருமானங்கள் கிடைக்கும். நெருக்கடிகள் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். தொழிலுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். தெய்வீக அனுகிரகம் உண்டு. பிள்ளைகளுடைய செயல்கள் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கூடுதலான வெற்றி கொண்டாட்டத்தையும் தரும். கடகராசி அன்பர்களே, உழைப்பை அதிகப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். உழைப்பே உயர்வு என போற்றப்படக்கூடியவர்கள் நாங்கள். வியாபாரத்தை மெல்ல மெல்ல சிறிது சிறிதாக உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகும். வருமானம் கிடைக்கும். மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புத்திசாலித்தனம் கூடும். எதை எப்படி செய்தால் வியாபாரம் பன்மடங்கு பெருகும் என்கிற சூக்ஷமங்களை அறிந்து கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை தினமும் கூட. சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ காமாட்சி தேவியை வழிபடலாம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபடலாம். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். எதையும் செய்தாக முடியும் என்கிற உள்ள துணிவு இருக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருப்பதால் செய்த காரியத்தை மிக அழகாக புரிந்து கொண்டு செயல்படுத்தி இருப்பீர்கள். பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பன்மடங்கு லாபத்தை தரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். பல நபர்களுடைய ஆதரவு உண்டு. கூட்டு தொழில் விஷயங்கள் கைகூடி வரும் ஒத்துழைப்பான நாள். ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களே, புதன் பகவானுக்குண்டான வழிபாடு முறைகள் ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பதும், இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது இந்த நாள் நல்லது. ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் பிறக்கும். குதூகலமாக இருப்பீர்கள்.
அதிர்ஷ்டம் எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381616266. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது நல்ல நல்ல விஷயங்களை நாடி செல்வீர்கள். மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும், மனதிற்கு பிடித்தார் போல் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, பொன் பொருட்கள் மீதான ஆசை அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். பொருட்களின் தரத்திற்கு தகுந்தாற்போல் முதலீடு செய்வீர்கள். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். இந்த நாள் பேர் ஆனந்தத்தோடு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். பேச்சு திறமை உருவாகும். மென்மேலும் பல நிலைகளில் சிறப்பினை பெறுவீர்கள். புதிய அனுபவங்கள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு பழக்க வழக்கங்களில் புது மாற்றங்கள் வரலாம். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஆதாயம் நிறைந்த நாள். செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் ஏற்படும். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். உறவுகளுக்கு மத்தியில் உயர்வான நிலைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். தடை தாமதங்கள் உடைந்தே போகும். செய்யக்கூடிய வேலையில் பல நிலைகளில் உயர்வு ஏற்படும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாக்கும். குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி சில முதலீடுகள் அதிகரிக்கும். திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான நல்ல செயல்களை கிடைக்கும். பேரும் புகழும் ஏற்படும். நல்லோர்களுடைய நட்பு கிடைக்கும். அறிவு சார்ந்தவர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். எதற்கும் ஆசைப்படாமல் நிதான போக்கோடு இருந்தால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டு. எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். நடக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறது என்கிற நம்பிக்கையை வையுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஓம் கங் கணபதியே நமக என்று பிள்ளையாரை வழிபடுங்கள். மென்மேலும் சிறப்பாக அமையும். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். சிறப்பாக இந்த நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மாற்றத்தை விரும்புவீர்கள். எதிர்பட்ட பொருட்களை வாங்குவீர்கள்.
முதலீடுகள் அதிகரிக்கும், அனுபவங்கள் உண்டாக்கும், அதே நேரத்தில் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் அமையும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட இறை வழிபாடு மிக மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் நன்மையை தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானை வணங்குங்கள். தினம்தோறும் அதிகாலை பொழுது எழுந்து கொள்வது விசேஷம். நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக எழுந்து கொள்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயரும், கர்ம வினை அகலும். வீட்டிற்கு உத்திரம் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே போல நீங்களும். இறைவனுடைய அனுகிரகத்தினால் நல் வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பட்ட வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். சாதுரியம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார்கள். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசியினுடைய 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. விரயஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் உள்ள நாளாக அமையும். காரணம், மனோகாரகனை மறைந்துவிடும் பொழுது உங்களுக்கு எதிலும் சிந்தனை என்பது இருக்காது. மனோகாரகனான சந்திர பகவான் ஒரு ராசியில் மறையும் பொழுது, அதிலும் 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய இடத்தில் மறையும் பொழுது கவனக்குறைவு என்பது இயல்பாகவே இருக்கும். சந்திர பகவான் விரயத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வரும்பொழுது வேறு பலன்கள். அதே 2ஆம் வீட்டிற்கு சென்றால் சுக்கிரர் சந்திர பகவானோடு ஒரு இணைவு ஏற்படும். அந்தந்த கிரகத்தினுடைய சேர்க்கையின்படியும் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். இந்த நாள் விதண்டாவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வீண் பேச்சுக்கள் வேண்டாம். எப்பொழுதும் சரியான சிந்தனைகளை கையாள்வது நல்லது. மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது காணப்படாது. உங்கள் துணைவரிடத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடாது. சற்று கால தாமதங்கள் ஏற்படலாம். செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட நுட்பமாக சிந்திக்க வேண்டும். நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பிறரை அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த பாதையிலேயே பயணியுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை, நிதானம் என்பது தேவை. திடீர் பயணங்களினால் அலைச்சல் வரலாம். புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனமாக பார்த்து செய்யுங்கள். சிந்தனை மேம்படும் நாள். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேலை செய்யக்கூடிய நபர்களின் குணத்தை புரிந்து கொள்வது நல்லது. அதிலும் வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மிக மிக பொறுமையாக இருந்தாக வேண்டிய நாள். அவப்பெயர் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லதை செய்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அதிகமாக உழைத்தாலும் பலன் ஏது காணப்படாது. உங்களுக்கு என்று ஒரு தனி அடையாளம் என்பது இருக்காது. மன உளைச்சல் இருக்கும். மனக்கவலையாக உணர்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தினமாக அமைவதாலும், ஆங்கில மாதத்தினுடைய முதல் நாள், ஆங்கில மாத பிறப்பு அக்டோபர் 1ஆம் தேதி என்பதால் சூரிய பகவானுக்குண்டான எண்ணும் ஒன்றே. ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய இறைவனை, இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். கவனமாக இருக்க வேண்டும். எதையும் செய்வதற்கு முன்
கலந்து ஆலோசிப்பது நல்லது. எந்த இடத்திலும் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அம்பிகையை வழிபடுங்கள். ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை அன்னை ஸ்ரீ அபிராமி தேவியை வழிபடலாம். நேரம் இருந்தால் திருக்கடையூர் கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தெய்வீக சக்தி, ஆற்றல், அனுகூலம் உண்டாக்கும். மனதில் நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் அதிகரிக்கும். உற்சாகமாகவும் ஆர்வமாக இருப்பீர்கள். செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது மென்மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று வழிபடலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் விசேஷம். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியே செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானே. இந்த நாள் எடுத்த காரியங்களை திறமையாக்க முடிப்பீர்கள். தெய்வீக சக்தி, ஆற்றல் அதிகரிக்கும். இறை ஞானத்தை பெற முற்படுவீர்கள். பிறருடைய செயல்களை பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்கே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக மிக விசேஷம். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் கொடுக்கலாம், குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், தாமரை மலர்களினால் அலங்காரம் செய்யலாம், நெல்லிக்கனி வைத்து படைக்கலாம், திராட்சை முந்திரி கலந்த கற்கண்டு கலந்த பொருட்களை நைவேத்தியம் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக மிக முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். வியாபாரத்தினுடைய சார்பான சில விஷயங்கள் அதிகரிக்கலாம். லாபத்தில் சந்திர பகவான் 10ஆம் வீட்டு அதிபதி லாபத்தில் இருக்கிறார். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானும், ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். உடன்பிறப்புகள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். சமூக சிந்தனை அதிகரிக்கும். தெய்வீக ஆற்றல் உண்டாக்கும். பிறரால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். முயற்சிக்குண்டான பலன் உத்வேகம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். வெளியூர்களில் இருந்து தங்கி வேலை பார்ப்பவர்களுக்கு உங்கள் அறையில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவது நல்லது. விடுபட்ட வேலைகளை செய்வதற்கு முயற்சியும் நடக்கும். பொன் பொருட்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்கும்.
வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான நல்ல பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை, சில ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சில காரியங்கள் தாமதங்கள் ஆக்க கூட இருக்கும். எது நடந்ததோ அவை நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அவை நன்றாகவே நடக்கும் என்கிற தெய்வ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களை, உடல் நலம் நன்றாக இருக்கும். தம்பதியர்களிடையே எதிர்பார்த்தபடி நல்ல சுப செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய நாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், நீங்கள் எடுத்த முயற்சிகள், பெற்றோர்களுடைய ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு பல நிலைகளில் சிறப்பை உண்டு பண்ணும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். சேமிப்புகள் குறையலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது வகையான அனுபவங்கள் மேம்படும். எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். தெய்வ அனுகிரகம் வேண்டி இறை வழிபாடு செய்வது, இறை சிந்தனையோடு இருப்பது, சிவ மந்திரத்தை பிரயோகம் செய்வது மிக நல்லது. வயநமசி மசி வயன எனம சிவ சிவய நம நமசிவய எனும் பஞ்சாட்சரத்தை உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். சாயா கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தாக்கங்கள் நீங்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆர்வம் உண்டாக்கும். எதையும் மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். தாமதங்கள் உண்டாகலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மேம்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி விரதமிருந்து வழிபடுவது பல சிறப்புகளை தரும். காரணம், ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ராசி அதிபதி உங்களுக்கு வலுவான நிலையில் இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் கிடைக்க அங்காரக பகவான் வழிபாடு சிறப்பு. எண்ணத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் அகலும். உங்களை பற்றிய புரிதல் மற்றவர்களுக்கு ஏற்படும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணம் வெளிப்படும். வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வெளி நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்களோடு பணி செய்பவர்களுக்கு சமூகத்தில் நல்ல உயர்வும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். மேற்கல்வி தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் கல்வி சார்ந்த சிந்தனைகள் உண்டாக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, லாபகரமான சூழல் ஏற்படும். எதையும் சந்தித்துக் கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து காட்டுவீர்கள். இடர்பாடுகள் என்பது இருக்காது. தடை தாமதங்கள் இருக்காது. செய்யக்கூடிய வேலையின் முகாந்திரமாக லாபம் கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். வீட்டில் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களுடைய கருத்துக்கள் மன நிறைவை தரும். தெரியாத விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும்.
வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். சிந்தனைகள் மேம்படும். ஆன்மீக வேலைகளில் புரிதல்கள் அதிகரிக்கும். சுகம் நிறைந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் வீட்டில் குரு பகவானும் 8ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் 10ஆம் வீட்டில் சந்திர பகவான் லாபத்தில், சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 12வது வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்கள் தான் கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் பிடித்தவையாக இருக்கும். நல்ல புரிதல் உண்டாகும். சுகம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். வீண் பேச்சுக்கள் என்பது இருக்காது. தொழிலில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனத்தோடு செய்து வாருங்கள். புதுமையை விரும்புவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அற்புதத்தை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தெளிவு பிறக்கும். எண்ணத்தில் நல்ல சிந்தனை இருக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நன்மைகள் மிகுதியாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் வளர்ச்சியை தரும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் எனும் மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே இருக்க எல்லாம் வல்ல ஈசனுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். தொழில் மேலோங்கும். வியாபாரத்தில் கொடிக்கட்டி பரப்பீர்கள். தெய்வீக சாநித்தியம் அதிகம் உண்டு. லாபங்கள் பொக்கிஷங்களோடு இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புரிதல்கள் இருக்கும். சுகம் நிறைந்த நாள். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன அமைதி கிடைக்கும். இந்த நாள் மென்மேலும் பல சிறப்புகளை பெற இறை ஆசீர்வாதம், இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள், ஆங்கில மாத பிறப்பு அக்டோபர் 1ஆம் தேதி. செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது விசேஷம். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஸ்தலமும் குருஸ்தலம். வாக்கு ஸ்தானத்திலும் 3ஆம் ஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் சனீஸ்வர பகவானே. அவர் வக்ர நிலையில் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் குரு பகவான். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளியிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். சுப செய்திகள் உண்டாக்கும். மனம் நிறைந்த நாள். நல்ல எண்ணங்களும் சந்தோஷமும் உதயமாக்கும். எண்ணத்தின்படி சிந்தனைகள் அதிகரிக்கும். சமூக வேலையில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். எதிர்பார்த்த வேலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் கை கொடுக்கும். அரசு சம்பந்தமான காரியங்களுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. வேலை வியாபாரம் தொடர்பாக வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்கள் பயணங்களில் அனுகூலம் ஏற்படும்.
எதிர்பார்த்த லாபத்தை பெற்று வீடு திரும்புவீர்கள். வண்டி வாகன பயணங்களில் சாதகமான சூழல்கள் அமையும். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய தொழிலில் லாபம் நிறைந்தே இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உடல் நலமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த அந்தஸ்து நிறைந்த நாள். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். வருமானம் கிடைக்க கிடைக்க உங்களுக்குள் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். இதனால் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு செய்யலாம். பால கணபதியை வணங்குங்கள். ஸ்ரீ விஜய கணபதி வழிபாடு அற்புதத்தை நிகழ்த்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல ஆதாயம் பிறக்கும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். வருமானம் கிடைக்கும். பேச்சுக்களின் மூலமாக அனுகூலம் நிறைந்த நாள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல்ல அனுபவங்கள் மென்மேலும் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஆலோசனைகள் கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். லாபம் மென்மேலும் பெருக்கும். இடம் விட்டு இடம் பெயர்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் க்ஷேமங்களும் லாபங்களும் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் க்ஷேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் க்ஷேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எல்லோருடைய செயல்பாடுகளும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு பகவானும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசியினுடைய
8ஆம் வீட்டில் சந்திர பகவான். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதிலும் சற்று கவனமாக இருப்பதே உங்களுடைய செயலுக்கு நல்லது. வெளியிடங்களில் எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலும் அதற்கான தனி அங்கீகாரம் என்பது கிடைக்காது. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். அலுவலக வேலைகளில் எதிர்பார்ப்புகளை தவிர்க்க வேண்டும். நீங்கள் எப்பேற்பட்ட கடுமையாக உழைத்தாலும் பிறருக்கு பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஏற்படாது. எதிராக இருப்பவர்களிடத்தில் நீங்கள் விலகி போகலாம். தம்பதியர்களுக்குள் அனுசரித்து போக வேண்டிய நாள். எண்ணத்தில் தெளிவு இருந்தால்தான் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். குழப்பங்கள் விளையும் நாள். மகர ராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் 6ஆம் வீட்டில் முருகப்பெருமான் இருக்கிறார். முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது மிக விசேஷம். செவ்வாய்க்குண்டான அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானே. மன சஞ்சலங்கள் தீர இறை வழிபாடு செய்வது விசேஷம். அபிஷேக ஆராதனைகளை செய்யுங்கள். எதிராக இருப்பவர்களிடத்தில் எதையும் அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருந்து வேலைகளை கவனியுங்கள். வருங்காலத்திற்கான விஷயங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் அகலும். புதிய துறை சார்ந்த விஷயங்களில் தேடல்கள் அதிகரிக்கலாம். நல்ல ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நபர்கள் தேவை. எதிலும் சிந்திக்க முடியாதபடிக்கு நீங்கள் அதிக குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் வழியாக சில சங்கடங்கள் இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சில முடிவுகள் காலதாமதமாகவே வரும். மாணவர்களுக்கு நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஞாபக மறதி உண்டாக்கலாம். பெரியவர்கள் போலவே மாணவ மாணவிகளும் புரிந்து கொண்டு செய்தல் அவசியம். ஒரு சில வேலைகளை நிதானித்துதான் கவனிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். யாருக்கும் பொன் பொருட்கள் சார்ந்த விஷயங்களுக்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இரவல் நகையோ பிறருக்கு பணமோ இந்த நாள் கொடுத்தால் அது உங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் மென்மேலும் அதிகரிக்கும். மதிப்புகள் மரியாதைகள் கூடலாம். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக கூட நடக்கும். வெளி நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளி நட்பு வட்டாரங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்தும். நம்பிக்கை நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகையினுடைய வழிபாடு. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்கலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் காட்டக்கூடாது. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. நிதானம் தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தேடல் அதிகரிக்கும். புதுவிதமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். உத்தியோகத்தின் மீதான எண்ணங்கள் மேம்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். முருக பெருமானையும் வழிபடுங்கள். ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் ஆங்கில மாத பிறப்பு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் நாள்.
ராசியினுடைய அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதத்தினுடைய 15ஆம் நாள் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும், 4ஆம் வீட்டில் குரு பகவான், 5ஆம் இடத்தினுடைய அதிபதியாக செவ்வாய் பகவானே இருப்பதால் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கனிவாக இருப்பீர்கள். பேச்சுக்களில் எப்பொழுதும் நிதான போக்கோடு இருக்க வேண்டியது நல்லது. அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். வருங்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படலாம். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே, ராசியினுடைய 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் 6ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். மன சஞ்சலங்கள் இருப்பது போலவே தோன்றும். வீட்டில் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். செயல்படக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய வருங்கால சில முதலீடுகளுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். தெய்வீக சக்தி ஆற்றல் உங்களிடம் பெருக்கும். வாக்கு பலிதம் உண்டாக்கும் ஆர்வம் நிறைந்த நாள். வருமானத்தினுடைய போக்கு பல நிலைகளில் வளர்ச்சியை தரலாம். எதிலும் பதறாதீர்கள். பொறுமையாகவே இருந்து சிந்தித்து செய்யுங்கள். பதற்றம் வேண்டாம். உடல் நலமும் மனநலமும் சீராக அமைந்திட தியானம் மற்றும் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். குடும்பத்தினுடைய சில பொறுப்புகளை உணர்ந்து செய்வதால் நற்பெயரும் புகழும் பெறுவீர்கள். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் கைகூடி வரும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வருமானம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். பணம் பிரச்சனைகள் தீரும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று அம்பிகையை வழிபட க்ஷேமங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். நீண்ட நேரம் கண் விழிக்காமல் இருப்பது நல்லது. உடல் நலத்தையும் மன நலத்தையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். கண்காணிப்பது நல்லது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக அனுசரித்து இருக்க வேண்டும். எதை செய்தாலும் மிக திறமையாக செய்ய முற்படுங்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய அனுகிரகம் வேண்டி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. எதையும் பொறுமையாக இருங்கள். ஆர்வங்கள் இருக்கும். இயல்பாக நடப்பீர்கள். நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் உங்களுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல், உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு தகுந்தாற்போல் உயர்வு பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் க்ஷேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேக
மாற்றத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் க்ஷேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீட்டில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 7ஆம் வீடு சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் சந்திர பகவான், 5ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ராசிக்கான அமைப்புப்படி பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் படிப்படியாக குறைந்துவிடும். கவலை வேண்டாம். சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். மன நிம்மதி வேண்டி வழிபடுங்கள், தியானம் செய்யுங்கள், யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படலாம். 7ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகவே மீனராசி அன்பர்கள் உங்கள் துணைவரிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும். அவருடைய சில வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது நல்லது. மனம் போன போக்கில் செல்லாதீர்கள். மனக்கட்டுப்பாடு என்பது அவசியம். மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடத்தில் நல்லதொரு மதிப்பு மரியாதையை வெளிப்படுத்துங்கள். பிற நபர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரலாம். புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சில நேரம் மனம் சங்கடப்படும், சில நேரம் மகிழ்ச்சிகரமாக மாறும். இரட்டிப்பான பலன்களை இன்றைய தினம் பெறுவீர்கள். மாறுபட்ட தன்மைகளும் இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரலாம். பேசக்கூடிய விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். பிறருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நல்வாழ்வு பெறக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன சங்கடங்கள் அகலும். குழப்ப நிலையிலிருந்து வெளிவருவீர்கள். ஓரளவிற்கு நிம்மதி பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவுக்கு வழிவகை உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறப்பு. புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் புகழ் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலைகள் முகாந்திரமாக பிரமுகர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள். மன சஞ்சலங்கள் நீங்கும். நல்வாழ்வு பெறுவீர்கள். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381616266. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.